சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கார்ட்டூன் பார்த்துருப்போம். வேற வேற சேனல்ல விதவிதமா பார்த்துருப்போம். சில சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே காணாம போயிருக்கு. இப்ப நான் அத பத்தி பேச வரல. ஆனா நெறைய சேனல்ல 80% ஆஃப் த ஷோ ஒரு சூப்பர் ஹீரோவ பத்தியா தான் இருக்கும். இல்லையா? போன எபிசோட்ல சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசியிருந்தேன். அப்போ இந்த எபிசோட்ல சூப்பர் ஹீரோஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சூப்பர் ஹீரோஸ் காப்பாத்த வருவாங்கன்னு இறந்து போன குழந்தைகள பத்தி பேச போறியான்னு கேட்டா இல்ல. அப்ப என்னதான்டா பேச போற? சூப்பர் ஹீரோஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத பத்தி தான் பேச போறேன். பட் இட் ஒன்ட் பி எ சீரியஸ் டாக். ஒரு கார்ட்டூனா பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் நிஜமா ஒரு படத்துல பார்த்து ஒவ்வொருத்தரோட சைல்ட்ஹுட்லயும் விளக்கேத்தி மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ பத்தி தான் நான் பேச போறேன். எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் none other than our Spider-Man, Spider-Man, does whatever a spider can. Spins a web any size, catches thieves just like flies. Look out, here comes the Spider-Man. சி 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 கவர் அட்லி டைட்டில் கார்ட்லி போட்டு ஏன்டா அப்படி கேவலமா நடிக்கல. இன்ட்ரோ. ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் வைகை BOV டேல்ஸ் ஆஃப் அ பாய் ஃப்ரம் மதுரை. ஒருத்தன் இன்ட்ரோக்கு லீடு கொடுக்கறதுக்கு என்னென்ன குரல் வித்த காட்ட வேண்டியிருக்கு. கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. 2வது எபிசோட்லயே இப்படி இருக்கு. நான் இந்த பாட்காஸ்ட் எப்படி நடத்தி கொண்டு போக போறேனோ. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இன்னும் டாபிக் உள்ளே வரல, வருவோம். என்னன்னா, லைஃப் அஸ் ஸ்பைடர்மேன் / பீட்டர் பார்க்கர். ஏர்லி 2K கிட்ஸ்க்கு சக்திமான் கூட தெரியாம இருக்கும், ஆனா சத்தியமா ஸ்பைடர்மேன் தெரியாம இருக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேரு இன்டர்நெட் மீடியம்ல நான் தான்டா லியோ தாஸ், ஐம் பேட்மேன் அப்படின்னு லிட்டரலி மீன்ற கேரக்டருக்கு எத்தனையோ சூப்பர் ஹீரோஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் சொல்லிட்டு போனாலும் நமக்கு என்னைக்குமே ரிலேட்டபிளா இருக்கிறது ஒரே கேரக்டர் தான், அது ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஸ்பைடர்மேன்ற கேரக்டர் நமக்கு எப்படி ரிலேட்டபிள் ஆக ஆரம்பிச்சதுன்றதை தாண்டி ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பீட்டர் பார்க்கர் நமக்கு எப்படி ரிலேட்டபிள் ஆனாங்கிறத பத்தி தான் இந்த செகண்ட் எபிசோட் ஆஃப் VOVல நான் பேச போறேன். பீட்டர் பார்க்கர்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர், அவன் அங்கிள் அண்ட் ஆண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம ஸ்கூல்லயே பார்ப்போம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு டீச்சர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டீச்சர் சொல்ற மொக்க சிரிக்கிற மாதிரி ஒரு பையன். அவன் ஸ்கூல்ல மித்த பேர்ட்டு நிறைய புலிஸ் ஃபேஸ் பண்றான். அவனுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சும்மா நல்லா இருக்கிற பையனே அதை பொண்ணு திரும்பி பார்க்காது. இவன் பார்க்க ரொம்ப நாடா வேற இருக்கான். ஸோ சுத்தமா யாரும் மதிக்க மாட்டாங்க. பட் அவன் மேல இறக்கப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க, அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சப்பையான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல் பையன் ஒரு சயின்ஸ் லேப்க்கு போறான். ஸோ அங்க வந்துட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் அவனுக்கு கிடைக்குது. அந்த ஸ்பைடர் கடிக்கிறது மூலியமா அவனுக்கு கிடைக்கிற அந்த சூப்பர் பவர்ஸ் தான் ஸ்பைடர் மேனா அவனை மாத்துது. ஆனா அந்த பூச்சி கடிக்காம நம்ம சவுத்துல கை வச்சு ஏற முடியுதான்னு பாக்குறது என்ன, நம்ம கையில வெப் வருதான்னு பாக்குறது என்னன்னு நம்ம பண்ண சேட்டை எக்கச்சக்கமா இருக்கும். பட் அதெல்லாம் அந்த வயசுல நம்ம பண்றோம். ஸ்பைடர் மேனா யாருன்னு காமிக் பார்த்தோ இல்ல கார்ட்டூன் பார்த்தோ தெரிஞ்சுக்கிட்ட பசங்களை விட 2002ல டாபி மேகியர் நடிச்சு வந்த அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகம். அந்த படம் தான் அந்த ஸ்பைடர் மேனுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ட்ரேட்மார்க்கே செட் பண்ணுச்சு நம்ம எல்லாரோட சைல்ட்ஹுட்லயும். ஏன்னா கார்ட்டூன்ல மட்டும் பார்த்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஸ்பைடர் மேன் கேரக்டர் ஒரு ரியல் லைஃபா ஒரு மனுஷனா நம்ம பாக்குறப்போ, ஐயோ உண்மையிலேயே ஸ்பைடர் மேன்லாம் இருப்பாங்க போல அப்படின்ற ஒரு தாட் நம்ம கொஞ்சம் கூட வராம இருந்திருக்கும். கண்டிப்பா வந்துருக்கும். ஏன்னா அது கொஞ்சமாச்சும் நம்ம யோசிச்சிருவோம். ஏன்னா எப்படினாலும் அந்த ஒரு வயசு அப்படி ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தோணும். ஸோ இப்ப நான் அதை பத்தி பேசுறதுனால நீங்க என்ன கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், அந்த ஸ்பைடர்மேன்ற கேரக்டர்ல வந்துட்டு நம்மளால இப்படி ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறது அந்த ஸ்டார்டிங் ஆஃப் பீட்டர் பார்க்கர்ஸ் லைஃப். எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடியுது. அதாவது பீட்டர் பார்க்கரா ஆரம்பிக்கிற அந்த ஸ்பைடர்மேனோட லைஃப், அந்த ஸ்பைடர்மேனோட லைஃபை பார்த்து ஆரம்பிக்கிற நம்மளோட லைஃப் கடைசியில் எப்படி போய் முடியுதுன்னா பீட்டர் பார்க்கரா தான் போய் முடியுது. அந்த டீனேஜ் லைஃப் பீட்டர் பார்க்கரா தான் போய் முடியுது. எப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஸோ இப்போ பீட்டர் பார்க்கர்னா யாரு? இஸ் அ லோன்லி கை. அவனுக்கு வந்துட்டு யாருமே கிடையாது. அவன் லவ் பண்ற பொண்ணும் அவனுக்கு கிடையாது. அப்புறம் ஃபினான்ஷியலி சோ ப்ரோக். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிற ஒரு பையனாதான் நம்ம டீனேஜ் லைஃப் போறப்போ ஆயிடுறோம். ஆப்வியஸ்லி இது வந்துட்டு எனக்குன்னு கிடையாது, பட் ஓவரால் டீனேஜ் லைஃப் அட்டைன் பண்ற அந்த எல்லா பசங்களுக்கும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த பீட்டர் பார்க்கரோட லைஃப். ஆனாலும் இந்த பீட்டர் பார்க்கர் நினைச்சு நான் பேச வேண்டிய விஷயம் இது மட்டும் கிடையாது, இன்னொன்னு இருக்கு. என்னதான் நம்ம பீட்டர் பார்க்கரா வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டாலும் நம்ம வந்துட்டு பீட்டர் பார்க்கர்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டேக்கிங் திங்ஸ் சில். என்னன்னா, இப்போ பீட்டர் பார்க்கருக்கு அந்த ஸ்பைடர்மேன் பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல ஃபேஸ் பண்ணதெல்லாம் வச்சு அந்த பவர் கிடைச்சோடனே அவன் வில்லனா மாறுறதுக்கான எவ்ரி பாசிபிலிட்டியும் அவன் பீட்டர் பார்க்கற அதுக்கு ஃபேஸ் பண்ணான். ஆனா அவனுக்கு சூப்பர் ஹீரோ கிடைச்சதுக்கு அப்புறம் வில்லனா மாறினானா? இல்ல. அதே எடி ப்ராக், அவனை புள்ளி பண்ண ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்கூல்மேட், அவனுக்கு அந்த சிம்பியாட் பவர் கிடைச்சு வெனாமா மாறி அவன் வில்லனா தான் மாறினானே தவிர ஹீரோவா மாறினது இல்லை. ஆனா ஸ்பைடர்மேனுக்கு அவன் ஃபேஸ் பண்ண அவ்வளோ பிரச்சனையும் கடந்து அவனுக்கு கிடைச்ச அந்த சூப்பர் பவரை கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ தட் வாட்
ஜஸ்டிஃபைஸ் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம அவனோட பர்சனல் வெஞ்சன்ஸை யார் மேலேயும் காட்டியிருந்துக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம ரியல் டைம் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல எப்படி எடுத்துக்கிறதுனா, ஜஸ்ட் லெட்டிங் திங்ஸ் கோ. எப்படின்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும், யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம பர்சனலா வெஞ்சன்ஸா எடுத்து வச்சுட்டு அதை வெஞ்சன்ஸா கேரி பண்ணிட்டு சுத்தவே தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் நம்ம தெரியாம சின்ன வயசுல பிளைண்டா ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு, அந்த வயசுக்கு ஒரு சொல்ல முடியாது. ஸோ அந்த வயசுல அந்த படம்லாம் பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் ஆகணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற பீட்டர் பார்க்கரோட கேரக்டரை பத்தி நம்ம தெரியாம ஆசைப்பட்டு இருந்திருக்கோம். இப்போ நமக்கே தெரியாம பீட்டர் பார்க்கர் இஸ் லிட்ரலி மீன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு சில பேர் இன்னமும் ஐம் பேட்மேன், ஐம் லியோ தாஸ்ன்னு என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வந்துட்டு இருக்கேன். நான் தான் லியோ தாஸ், அப்புறம் எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஐம் பேட்மேன் சொல்லிட்டு சுத்துறதுலாம் மடத்தனம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு காலத்துல நானும் அப்படிதான் மடத்தனமா சுத்திட்டு இருந்தேன். லிட்ரலி மீன்ற கேரக்டரை ஓகே ஃபைன், நம்ம ஒரு தியேட்டர்ல பாக்குறோம், ஒரு படம் பாக்குறோம், லிட்ரலி மீ ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கணும். சும்மா அதே நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு சுத்துறதுலாம் சுத்த ஃபூலிஷ்னஸ். ஸோ நான் ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்னதுதான், சினிமாவா பாருங்க. ஸோ that's it guys. நான் அடுத்த எபிசோட்ல வேற இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from Hari.